Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல silk threadல chain stitch எப்படி பண்றதுன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசிக்கா chain stitch எப்படி பண்றதுன்னு சொல்லி கம்ப்ளீட் டீடைல்டான ஒரு வீடியோ போட்டுருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறது, நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ரொட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் நீங்கள் எடுத்த உடனே வந்து ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரியான முறையில் உங்களால் வந்து கற்றுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 வீக்ஸ் வந்து இந்த டெய்லரிங் த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் இல்லைனா 3 வீக்ஸ் வந்து இந்த ஜரியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்திங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். உங்கள் ஒர்க்கோடைய ஃபினிஷிங்கும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போது இந்த சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து 4 கலரில் வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் பெல் பிராண்டு தான். ஸோ நீங்களும் வந்து டபுள் பெல் பிராண்டு கேட்டு வாங்குங்க. பிகினர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு புது ஊசி எடுக்காதீங்க. புது ஊசி வாங்கி ஒரு 10 to 15 டேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஊசி பழசானதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ஊசியை யூஸ் பண்ணுங்கள். பழைய ஊசி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் நல்லா வரும். உங்களால் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். சரி, இப்போது இந்த சில்க் த்ரெட் வந்து கீழே எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி பிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பிகினிங்கில் வந்து நீங்கள் டபுள் த்ரெட் எடுத்து தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சிங்கிளாக கூட நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டபுளாக தான் எடுக்கணும். இங்கே வந்து ஒரு 2-3 வகையான பார்டர் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். கீழே வந்து த்ரெட்டு பிடிக்கிறது ரெண்டும் ஒன்றா சேர்த்து தான் பிடிக்கணும், தனித்தனியாக பிடிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கீழே த்ரெட்டு பிடிக்கிறது வந்து ரொம்ப லூஸாக விட்டு பிடிக்கணும். ஜரியை விட ரொம்ப லூஸாக விட்டு பிடிக்கணும். அப்போ தான் வந்து மேலே ஸ்டிச்சஸ் வந்து நல்லா வரும், நூல் வந்து அருந்தாமல் இருக்கும். கீழே நீங்கள் இறுக்கி டைட்டாக பிடிச்சிங்கன்னா மேலே வந்து ஸ்டிச்சஸ் வராது. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜரியில் பண்ணாலும் சரி, சில்க் த்ரெட்டில் பண்ணாலும் சரி, எப்போவுமே வந்து கீழே வந்து டைட்டாக பிடிக்கக்கூடாது. கீழே நீங்கள் த்ரெட்டு எவ்வளோ ஃப்ரீயாக விடுவீங்களோ அவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இப்போ வந்து நாங்கள் ரொட்டேட் பண்ண போகிறோம்.
நீங்கள் இதே மாதிரி ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி கிடையாது. உங்களுக்கு எப்படி ஈஸி இருக்குது நீங்கள் அப்படி ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் எண்ட் நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எண்ட் நாட் போட தெரியலன்னா நீங்கள் இப்படி வந்து உடச்சி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ண போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் பார்டர் ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ட்ராயிங் பண்ணி இதில் வந்து இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது பண்ணுறதுனால வந்து ஊசியை வந்து நல்லா ரொட்டேட் பண்ண கற்றுக்குவீங்க. நீங்கள் ஸ்லோவாக கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் வந்து வீடியோ லென்த் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கேலப் பார்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் எண்ட் நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி மேலேயும் ஒரு ஸ்கேலப் இருக்குது. அந்த ஸ்கேலப்பையும் வந்து நாங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்கேலப்க்கு நடுவில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் அடிச்சுக்கலாம்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பார்டர் பண்ண போகிறோம். ஆரி ஒர்க் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.